ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த 11,718 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கு. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்கள் கிட்ட பேசின மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் முதல் முறையாக டிஜிட்டல் முறையில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடக்க இருப்பதா சொல்லியிருக்கார். உலகத்திலேயே மிகப்பெரிய நிர்வாக மற்றும் புள்ளி விவர பணி இது அப்படின்னு அரசு சொல்லுது. சரி, மக்கள் தொகை கணக்கெடுப்புனா என்ன, இது ஏன் தேவைப்படுது, இதன் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய பாட்காஸ்ட் பகுதியில் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். வழங்குவதற்காக நான் ரஞ்சித். ஒரு நாட்டில் வசிக்கக்கூடிய மக்களின் நிலை என்ன, எவ்வளவு பேர் படிச்சிருக்கிறாங்க, என்ன வேலை செய்கிறாங்க, எத்தனை பேருக்கு சொந்த வீடு இருக்குது, வீடற்றவர்கள் எவ்வளவு பேர், அவர்களின் சமூக பொருளாதார நிலை என்ன, இப்படி பல விவரங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சேகரிக்கப்படும். இது கொள்கைகளை வகுப்பதற்கும் மக்களுக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை அரசு திட்டமிடுவதற்கும் பயன்படும். மக்களின் வயது, பாலினம், மொழி, மதம், கல்வி, தொழில் மற்றும் வசிப்பிடம் பற்றின விரிவான தகவல்கள் சேகரிக்கப்படும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 1872 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடத்தப்பட்டு இப்போது வரைக்கும் தொடருது. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1948 கொண்டு வரப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்ட விதிகளின்படி நடத்தப்படுது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய பதிவாளர் ஜெனரல் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அலுவலகம் இந்த பணிகளை செய்யுது. பொதுவாக இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது. கடைசியாக 2011 நடத்தப்பட்டது. இதுக்கு அடுத்ததாக 2021 நடந்திருக்கணும். ஆனால் கொரோனா பேரிடர் லாக்டவுன் காரணமாக ஒத்தி வைக்கப்பட்டது. இப்போ சுமார் 6 ஆண்டுகள் தாமதமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவிருக்கு. இதுக்கு மத்திய அரசு 11,718 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கு. இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, இந்த முறை மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பும் மேற்கொள்ளப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு செயல்முறையை வேகமாகவும் சுமூகமாகவும் முடிக்க முதல் முறையாக டிஜிட்டல் முறையில் நடத்தப்பட இருக்கு. இதுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மொபைல் செயலி மூலமாக விவரங்கள் பதிவு செய்யப்படும். ஆண்ட்ராய்டு மற்றும் iOS இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் தரவுகளானது சேகரிக்கப்படும். மொபைல் செயலியில் பதிவேற்றப்படக்கூடிய தரவுகள் மத்திய அரசின் இணையதள போர்ட்டல் மூலமாக கண்காணிக்கப்படுமா. தரவுகள் கசியாமல் இருக்கிறத உறுதிப்படுத்துவதற்காக பாதுகாப்பு அம்சங்கள் இருப்பதா மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உறுதியளிச்சிருக்கிறார். மொத்தம் 2 கட்டங்களாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவிருக்கு. முதல்ல வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு 2026 ஏப்ரலில் தொடங்கி செப்டம்பர் வரைக்கும் நடக்கும். அதன் பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிப்ரவரி 2027 தொடங்கும். லடாக், ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம், ஹிமாச்சல், உத்தரகண்ட் மாநிலங்களில் பனிப்பொழிவு இருக்கும் பகுதிகளுக்கு செப்டம்பர் 2026 கணக்கெடுப்பு நடத்தப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிரம்மாண்டமான பணியை செய்து முடிக்க சுமார் 30 லட்சம் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட இருக்கிறாங்க. 700 to 800 பேர் வரையிலான மக்களுக்கு ஒரு கணக்கெடுப்பாளர் நியமிக்கப்படுவார். ஒவ்வொரு 6 கணக்கெடுப்பாளர்களுக்கும் ஒரு மேற்பார்வையாளர், அதாவது சூப்பர்வைசர் நியமிக்கப்படுவார். ஜனவரி 15, 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகளை நியமிக்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு விதிகள் 1990 விதி 3 படி ஆசிரியர்கள், எழுத்தர்கள் அல்லது மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகளின் எந்த ஒரு அதிகாரிகளையும் கணக்கெடுப்பாளராக நியமிக்கலாம்னு மேற்பார்வையாளர் கணக்கெடுப்பாளரை விட உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரியாக இருப்பாருன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடக்கூடிய எல்லோருமே தங்கள் வழக்கமான பணிகளோட கூடுதலாக இந்த பணிகளை செய்ய போகிறாங்க. அதனால் அதுக்கேற்ற கௌரவ ஊதியம் வழங்கப்படும்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. உள்ளூர் மட்டத்தில் சுமார் 550 நாட்களுக்கு 18,600 தொழில்நுட்ப பணியாளர்கள் இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. 1931 இருந்து இப்போ வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தாங்க இருக்குது. குறிப்பாக 1951 இருந்து ஒருவரோட சாதி தொடர்பான கேள்விகள் கேட்கப்படுறதில்ல. பட்டியல் சாதியினர், பட்டியல் பழங்குடியினர் தொடர்பான தகவல்கள் மட்டும்தான் இருந்தது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 1881க்கும் 1931க்கும் இடைப்பட்ட காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நடத்தப்பட்ட எந்த ஒரு கணக்கெடுப்புலையும் சாதி சேர்க்கப்படலை. எதிர்வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இதுவும் சேர்க்கப்பட்டிருப்பது இதன் முக்கியத்துவத்தை மேலும் கூட்டுகிறது.
ஒவ்வொரு நபருக்கும் தங்கள் சாதியை தெரிவிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனானது கொடுக்கப்படும். அந்த வகையில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக கருதப்படுது. நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு சாதியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு அங்கமாக இருக்க போவது இதுதான் முதல் முறை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நாடு முழுக்கவே பல்வேறு கட்சிகள் நீண்ட காலமாகவே கோரிக்கை விடுத்து வந்ததன் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கப்படும்னு இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மத்திய அரசு அறிவிச்சது. எதிர்வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொகுதி மறுவரை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பான விஷயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அரசியலமைப்பு சட்டப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு ஒவ்வொரு முறையும் தொகுதி மறுவரையறை மேற்கொள்ளப்படுது. 1951, 1961 மற்றும் 1971 ஆகிய ஆண்டுகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது இவ்வாறு செய்யப்பட்டது. அப்போ தான் ஒரு சிக்கலும் வந்தது. 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் 1976 தொகுதி மறுவரையறை செய்யப்பட்ட போது வட இந்திய மாநிலங்களுக்கும் தென்னிந்திய மாநிலங்களுக்கும் இடையே புது பிரச்சனை வெடிச்சுது. அதாவது தென்னிந்தியாவை ஒப்பிடும்போது வட இந்தியாவில் அப்போ மக்கள் தொகை வேகமாக பெருகிட்டு வந்தது. ஆனால் குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியது தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள். நிலைமை இப்படி இருக்க மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சு மக்களவை மற்றும் சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை நிர்ணயம் செய்யப்பட்டதுனால தங்களுக்கு இழப்பு ஏற்படுவதா தென் மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்த பிரச்சனையால் 1976க்கு அப்புறம் தொகுதி மறுவரையானது நிறுத்தப்பட்டு விட்டது. இப்போ 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த முறை நடக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தரவுகள் மிகவும் முக்கியமானதாக இருக்க போகிறதுக்கு இதுவும் ஒரு பிரதான காரணம். கடைசியாக நடத்தப்பட்ட 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நாட்டின் மொத்த மக்கள் தொகை 121 கோடின்னு தெரிய வந்தது. இதில் ஆண்கள் 62 கோடி பேர், பெண்கள் 59 கோடி பேர், மூன்றாம் பாலினத்தவர்கள் 4,87,000 பேர். எதிர்வரும் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலமாக மைக்ரோ லெவலில் ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு தனிநபர் பற்றிய தரவுகள் தகவல்கள் தெரிய வரும் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பாகவும் சுதந்திரத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பாகவும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திரா கணேசன் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் அக்ரி ஆய்வகம் மற்றும் பதவியேற்பு நிகழ்வில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.